சுட சுட மட்டன் பிரியாணிங்க. இந்த மாதிரி தலவாழை இலைங்க பச்சை பசேன்னு தலவாழை இலை போட்டு அதில் இந்த மாதிரி மட்டன் பிரியாணியை வச்சுங்க. கெட்டி குழம்பு, மட்டன் கெட்டி குழம்பு, கிரேவின்னு மட்டன் கிரேவின்னு சொல்லுவோம். நம்ம வட்டார வழியில் மட்டன் கெட்டி குழம்புன்னு சொல்லுவோம். அதை மட்டன் பிரியாணிக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு ருசித்து சாப்பிட்றது தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. பச்சை பசையன்னு ஒரு இலையை போட்டு அந்த இலவாசத்தோட மட்டன் கிரேவியை கலந்து சாப்பிட்றது இருக்குது. அடடடடா சொல்லவா வேணுங்க. பிரியாணி நீங்கள் இந்த அண்டாவில் இருக்கிற பிரியாணியை நல்லா கிளறி விடும்போது அந்த மட்டன் பீஸ் எல்லா பக்கம் கலந்து சரிவிகிதமாக வரும் பாருங்க. மட்டன் பிரியாணி ஒரு பக்கம், வெள்ளை சாப்பாடு ஒரு பக்கம், மட்டன் கிரேவி ஒரு பக்கம், தலைக்கறி ஒரு பக்கம். இந்த முட்டுங்க ஹைலைட்டே இதில் முட்டு அந்த கெட்டி குழம்பு தானுங்க. ரெண்டுக்கும் அவ்வளோ மேட்சிங்காக இருந்தது. கெட்டி குழம்பு அதாவது மட்டன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருந்தானாங்க. வந்த விருந்தாளி எல்லாங்க ஒரு பீஸ் விடாமல் நல்லா ருசித்து டைம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு குறிப்பாக இந்த மாதிரி மதிய நேர சாப்பாடு, அது இந்த மாதிரி மட்டன் கெடா விருந்துக்கு போனோம்னா நல்லா ஆரம்பரைக்கு ஒவ்வொரு பறிக்கையாக மிஸ் பண்ணாமல் நல்லா ருசித்து சாப்பிட்றதாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கெடா விருந்தை தான் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது நீங்களும் வயிறார மனசார சாப்பிட்ட மிகப்பெரிய ஒரு திருப்தி கிடைக்குங்க. அதனால் முழு வீடியோவையும் பொறுமையாக பாருங்கள். வணக்கமுங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு கெடா விருந்து தான் பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு நந்தாஸ் விழாக்கு தொடர்ந்து மாதிரி சுவையான விருந்து பார்க்குறோமுங்க. குறிப்பாக நம்ம ஊரில் பாரம்பரிய மிக்க இந்த கெடா பொங்கலை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோமுங்க. நம்ம அண்ணன் மகனுங்க கெடா பொங்கல் வைக்கிறதா கூப்பிட்டுருந்தா அப்படிங்க. அதனால் நம்ம போயிருந்தோமுங்க. இந்த மாதிரி நிறையா உணவுகளை பார்க்கும்போது நாமளும் சாப்பிடணும்னு தோணுமுங்க. நம்மளே மறந்து வீடியோவை ரசிப்போமுங்க. அதனால் நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சுவையான வீடியோக்களை குறிப்பாக நம்ம ஊரில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பார்க்கலாமுங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க மெகா கெடா விருந்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்லாமுங்க. என்ன பாயாசம்? பால் பாயாசம் ரெண்டா? ஆமாம். என்ன ஒன்று பொதுவாக வீடியோ நல்லா எடுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா ஃபோட்டோகிராஃபரா? இனிப்பு சாப்பிட்டா சாப்பிட முடியாது. அப்படி வைக்கிறீங்களா?
பிரியாணி வச்சு விடுப்பா இலைய பிரியாணி கூட இருக்குமாமா கூட வச்சுக்கோப்பா வச்சுக்கோப்பா அந்த ஃபேன் எடுத்து எக்ஸாஸ்ட் பண்ணு சாப்பிடுங்க கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் வைக்கணும் நல்லா எடுப்பா இதுதான் மாமா ஜெயிச்சு சாப்பிட முடியல ஹலோ என்னக்கா என்னாச்சு மச்சான் எங்கள் வேலை வேர்ல்டு லெவலில் போய் மசாஜரோட
இந்த மாதிரி விருந்தையெல்லாம் பார்க்கும்போது நாமளும் நம்ம ஊரில் இப்படி ஒரு பொங்கல் வைக்கணும்னு உங்களுக்குலாம் ஆர்வம் வருங்க. அதனால் தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.